ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் ஸ்பாட் கிச்சன். இன்றைக்கி நம்ம பச்சரிசி யூஸ் பண்ணி வெண்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் ஒரு டம்ளர் பச்சரிசி ஃபுல்லாக எடுத்திருக்கேன். இந்த பச்சரிசி பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். இந்த அரிசியை நம்ம ஃபஸ்ட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ பச்சரிசி நான் நல்லா அலசி எடுத்துருக்கேன். அலசி எடுத்துட்டு ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி நான் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதில் இது ஒரு பக்கம் நமக்கு ஊறட்டும். இதுக்கு அடுத்தது இதோடு சேர்க்கக்கூடிய பாசிப்பருப்பை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு வறுக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம லைட்டாக வறுத்து எடுக்க போகிறோம். ரொம்ப வறுத்து கருக்க விட்டுறாதீங்க, டேஸ்ட்டு மாறிடும். ஸோ இது லைட்டாக நமக்கு சூடு ஏறினா போதும். இப்போ பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு நல்லா வறுத்தாச்சு. நல்லா எனக்கு இப்போ இந்த வறுக்கும்போது உங்களுக்கு ஸ்மெல் வரும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் போதும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த பாசிப்பருப்பு தொட்டு பார்க்கும்போது லைட்டாக சுடும். ஸோ அந்த இது போதும். இப்போ இதுக்கு நம்ம ஒரு அரை கிளாஸ் தண்ணி இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இது அப்படி ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே நம்ம வச்சுருக்கலாம். ஸோ அந்த கொஞ்சம் அப்படியே வெந்து வரட்டும். ஒரு 3 மினிட்ஸ் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம இந்த பாசிப்பருப்பை பச்சரிசி நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதோடு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும், நல்லா பருப்பு வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பருப்பை நம்ம பச்சரிசியோடு சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா 5 டம்ளர் தண்ணி ஊற்றி, ஸோ அதோட இந்த பருப்பை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பருப்பை சேர்த்துட்டோம். அதுலேருந்து கொஞ்சோண்டு தண்ணியுமே இதில் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு ரொம்ப போட்டுறாதீங்க, அதனால் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. நான் இப்போ 1 ஸ்பூன் தான் போடுறேன், எனக்கு இது போதுமானது. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம மூடி போட்டு விசில் போட்டுடலாம். விசில் பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 5 விசில் விட்டால் நமக்கு போதும். நல்லா உங்களுக்கு குழஞ்சி சூப்பராக வந்துடும் பொங்கல். இப்போ பார்த்திங்கன்னா பொங்கல் நமக்கு 5 விசில் விட்டாச்சு. ஸோ விசிலும் போயாச்சு, ரிலீஸ் ஆகிடுச்சு, ப்ரெஷர் இல்லை. இப்போ இதை ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நல்லாவே நமக்கு வெந்துருச்சு. சூப்பராக நம்ம பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொங்கல் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் மிளகு முழுசாக ஆட் பண்ணுவாங்க. ஸோ நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா என் குழந்தை அந்த மிளகை தனியாக எடுத்து வச்சுருவா, சாப்பிட மாட்டான். ஸோ மிளகு நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லைங்களா, அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா மிளகு தூளாக ஆட் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப காட்டம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப காட்டமாக இருந்தாலும் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ மிளகு தூள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்து இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம இதுக்கு எப்படி தாளிப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம பொங்கலுக்கு ஒரு தாளிப்பு பார்த்துடலாம். ஸோ இப்போ கடாய் வச்சாச்சு. இந்த கடாயில் நெய் அல்லது எண்ணெய் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை விட்டுக்கலாம். நான் நெய் கொஞ்சமாக விட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்து கொஞ்சம்
தாளிப்பு கொடுத்துக்கோங்க. இப்போ கடுகு உளுந்தும் தாளிப்பு ஆனதுக்கப்புறமா வரமிளகாய் ஒரு 2லேருந்து 3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை. அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம பொங்கலில் கொட்டிடலாம். இப்போ வந்து நம்ம அந்த தாளிப்பை பொங்கலில் கொட்டியாச்சு. கொட்டிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இந்த சாம்பாருக்கும் இந்த பொங்கலுக்கும். இந்த சாம்பார் வந்து நம்ம வீடியோவில் வந்து ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வேறு ஒரு புது ரெசிபியோட மீண்டும் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.